இங்க வரதன்றவர் ஹாஸ்பிட்டல்ல சிஸ்டம் ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு. ஒர்க்லாம் முடிஞ்சு வரும்போது தூக்க கலக்கத்துல வண்டி எடுத்துட்டு போய் ஒரு பைக் ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. அப்பன்னு பார்த்து இவருக்கு தெரிஞ்ச ஆம்புலன்ஸ் டிரைவர் அங்க வந்து இதை பார்த்துறாரு. இருந்தாலுமே நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க செத்து போனவங்களோட குழந்தை அங்க உயிரோட இருக்கு. தென் இந்த குழந்தையும் காப்பாத்தி ஏற்கனவே இந்த ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி பொய்யும் சொல்லிடுறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தருக்கு குழந்தை இறந்து பிறக்குது. 10 வருஷமா குழந்தைய பிறக்காம இப்பதான் பிறக்க போதும் சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. அதை பார்த்ததுமே அந்த குழந்தைய அவர்கிட்டே கொடுத்துறாரு. இருந்தாலும் இவர் 2 பேரை கொண்டுட்டுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. நம்ம பண்ண தப்புக்கு எப்படியா இருந்தாலுமே தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, லவ் பிரேக்கப் ஆனதால நல்லா குடிச்சிட்டு வீட்டை சண்டை போட்டுட்டு இருக்கா. ஆனா அந்த பொண்ணு இவனை அண்ணன் சொல்லிட்டு கூப்பிட்டு வேற ஒரு கல்யாணமும் பண்ணிக்கிறா. பட் ஒரு நாள் இவனை விட்டுட்டு போன பொண்ணு வாட்ஸ்அப்ல வீடியோ அனுப்பியிருக்கா. அதை பார்த்ததுமே தான் இவன் ரொம்பவும் குடிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஆக்சுவலா இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போனதுல இருந்தே அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கொடுமை பண்ணியிருக்கான். அதனால ஹீரோக்கு எவ்வளவு கால் பண்ணி எடுக்காம விட்டுருக்கான். ஆனா ஒரு நாள் இவனுக்கு வாட்ஸ்அப்ல வீடியோ எல்லாம் அனுப்பிட்டு இறந்து போயிருக்கான். அந்த வீடியோ பார்க்கும்போது தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இவன் ரொம்பவும் குடிச்சிருக்கான்னு சொல்லி இப்ப ஃப்ரெண்டுகளுக்குமே தெரிய வந்து இவனை மறுவாழ்வு மையத்துல சேர்த்துறாங்க. அண்ட் ஹீரோயினை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஆனா அவங்க அம்மா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு படபடன்னு பேசுறா. அதனால இவங்களுக்கு பிடிக்காம போயிடுது. இவங்க அம்மாவும் அடிச்சு விட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் சொல்லிட்டு மெடிக்கலே ப்ராப்ளம் இருக்கு. அதனால இந்த பொண்ணுக்கு எவ்வளவு திட்டினாலுமே அப்படிதான் பண்ணுவான்னு சொல்லிட்டு டாக்டருமே சொல்லியிருக்காங்க. சோ இந்த பொண்ணு திட்டியோ அடிச்சோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளை வீட்டுல சொல்லுங்க, அதுதான் கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ வீட்டுல பொண்ணு பார்க்க வராங்க. அவங்க அப்பா அம்மா எல்லார்கிட்டயுமே இந்த உண்மையை சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹீரோ கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லாமலே மறைச்சு இந்த கல்யாணத்து ரிசப்ஷன் வரைக்கும் போயிடும். பட் பொண்ணு வீட்டு ஆளுங்களா இந்த பொண்ணு ஒரு லூசு, பையனுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு அங்க பெரிய சண்டையே நடந்துருது. சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த உண்மையை ஹீரோ கிட்ட சொல்லி இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு எழுந்து வர சொல்றாங்க. ஆனா ஹீரோ இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறான்.